ஏங்க நாங்கள் 1700 ரூபா சம்பளம் வழங்குவோம்னு சொல்லும் போது நீங்க எல்லாரும் தானே சொன்னீங்க ஜீவன் தொண்டுமான் காட்டி கொடுக்குறாரு நாங்க வந்து 2138 ரூபா வழங்கணும்னு. அது எப்படி இப்ப ஜனாதிபதி 1700 ரூபான்னு சொன்னோன்னே உடனே வா வெல் டன். நானும் கவனிச்சேன் மலையகத்தை பத்தி பேசும்போது இந்த வரவு செலவு திட்டத்துல மலையகத்தை மாற்ற போறோம், பல்வேறு புரட்சிகள் உருவாக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்காண்டி போய் பேசக்கூடாது, அது தப்பு. நான் ஏன் சொல்றேன்னா, முதலாவதாக ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை பத்தி பேசியிருந்தாங்க. நம்ம வந்து நன்றியோடு இருக்கணும். இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்து இலங்கை அரசாங்கம் கட்டுறது கிடையாது. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு நன்கொடை. அதனால இந்த தருணத்துல அரசாங்க சார்பாகவும் சரி, மலையக மக்கள் சார்பாகவும் சரி, நான் இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய மக்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது விஷயம், இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. ஒரு அமைச்சர் இங்கே இல்லை, ஆனா கட்டாயம் ஒரு பதில் அளிப்பார் நான் நம்புறேன். எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க காமிச்சிருக்க பட்ஜெட்ல 266 மில்லியன் தொகை காமிக்கப்படல. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் கட்டுவாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி. இல்ல அதை சரி கட்டாவிட்டால் கட்டாயம் நம்மளுக்கு அந்த ப்ரொசீஜர்ல ஒரு பிரச்சனை வரும், ஸ்மார்ட் கிளாஸும் கிடைக்கிறது கிடைக்காம போயிடும். தயவு செய்து அமைச்சர் அதை பார்க்கணும்னு ஒரு கோரிக்கை விடுறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் வந்து அழகா பேசி சொல்லியிருந்தாரு, 1700 ரூபாய் சம்பளம் நாங்க வழங்க போறோம் தோட்ட தொழிலாளர்களுக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, ஜனாதிபதி அவர்களுக்கு மட்டும் இல்ல, இங்கே உட்கார்ந்திருக்க ஆளுங்கட்சியில இருக்க அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்ட, குறிப்பாக மலையக பிரதிநிதிகள் கிட்ட, ஏங்க நாங்க 1700 ரூபாய் சம்பளம் வழங்குவோம்னு சொல்லும் போது நீங்க எல்லாரும் தானே சொன்னீங்க ஜீவன் தொண்டுமான் காட்டி கொடுக்குறாரு நாங்க வந்து 2138 ரூபாய் வழங்கணும்னு. அது எப்படி இப்ப ஜனாதிபதி 1700 ரூபான்னு சொன்னோன்னே உடனே வா வெல் டன். அது எப்படிங்க சாத்தியம்? அது தப்பு தான். ஊக்குவிப்பு தொகை அடிப்படையில் வருவோம். ஆனா அப்ப நாங்க இந்த 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்கணும்னு நினைக்கும் போது கூட கம்பெனியோட பேசி எங்களால 1350 ரூபாய், அதாவது அடிப்படை சம்பளம் பேசிக் சேலரி 1350 ரூபாய்க்கு அதிகரிச்சோம். இப்ப நான் சவாலே விடுறேன், ஜனாதிபதி மட்டும் இல்ல, யார் வேணாலும் முடிஞ்சா நீங்க பெருந்தோட்ட நிறுவனத்துக்கிட்ட பேசி 1 ரூபாய் அதிகரிச்சு காமிங்க பார்ப்போம் அடிப்படை சம்பளத்தில். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டம். பெருந்தோட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் நான் இதை ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன், மலையக மக்கள் வந்து இலங்கை நாட்டின் பிரஜைகளாக நடத்தப்படல, மலையக மக்கள் வந்து பெருந்தோட்ட நிறுவனத்தின் பிரஜைகளாக தான் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெருந்தோட்ட நிறுவனத்தோட முகாமையாளர் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்துல அரசாங்கம் தலையிடணும், அது நிரந்தர தீர்வு. நான் ஏன் இதை இங்க சொல்றேன்னா, இங்க இருக்க மலையக பிரதிகள் கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க என்னதான் என்ன விமர்சிச்சாலும், கடந்த அரசாங்கத்தை குறை சொன்னாலும், இது வரைக்கும் வந்திருக்க அரசாங்கம் எல்லாத்தையும் தப்பு சொன்னாலும், நான் வந்து உங்கள்ட்ட முழுமையா ஒரு ஆலோசனையை தான் கொடுக்கிறேன், நிரந்தர தீர்வுகளை எடுங்க. இப்ப என்ன திட்டுறனால மலையக மக்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் கிடைக்க போறது இல்லை. தீர்வுகளை நோக்கி நீங்க பயணிங்க, நாங்களும் உதவி செய்யறோம் தானே நான் சொல்றேன். இப்ப இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்த அழகான ஒரு கண்கட்டி வித்தை. நான் ஏன் இதை சொல்றேன்னா, கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்து 1700 ரூபாய் சம்பளம் வழங்கணும்னு சொன்னாரு. அதே மாதிரி நான் பார்த்தா 1800 மில்லியன் நிதி ஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க, அதாவது உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். வரவேற்க வேண்டிய விஷயம், நான் இல்லைன்னு சொல்லுறேன். ஆனா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த 1800 மில்லியன் எங்க இருந்து வந்துச்சு. நான் வந்து கடந்த அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கும் போது 4000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு இருந்துச்சு காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறதுக்கு, அதாவது அந்த காணி உரிமை திட்டத்துக்கு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அதுல தெரிய வந்துச்சு 2000 மில்லியனை வச்சுதான் எங்களால் காணி உரிமை பத்திரங்களை வழங்க முடியும், பாக்கி 2000 மில்லியனை நாங்க வந்து உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு பாவிப்போம். ஆனா அந்த 2000 மில்லியன் ஏற்கனவே கடந்த அரசாங்கத்துல நான் அமைச்சராக இருக்கும் போது இருந்திருக்கு. அதுல கொடுத்த ப்ராஜெக்ட் எல்லாரையும் பாதியில நிப்பாத்திட்டு, இதுக்கு ஆதாரம் அந்தந்த ஏஜி ஆபீஸ் கிட்ட மக்களே போய் விசாரிச்சிருக்காங்க. நாங்க வந்து அதிகமான அளவு முக்கியத்துவம் கொடுத்தோம், கல்விக்கு தான் கொடுத்தோம். அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இப்ப திருப்பி கொண்டு வந்திருக்கீங்க, பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு சின்ன கோரிக்கை, இதை வச்சு இந்த சலுகை ரீதியான திட்டங்களை கொண்டு வரதுக்கு பதிலாக இந்த 1800 மில்லியனை நீங்க வந்து சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் பயன்படுத்தினா கட்டாயம் ஒரு பெரிய மாற்றம் வரும்.